வேத புஸ்தகத்தை நீங்க வாசிக்கும் பொழுது யோனா தீர்க்கதரிசியை குறித்து நம்ம வாசிக்கிறோம். யோனா தீர்க்கதரிசி கர்த்தர் அவரை எங்க அனுப்பினார்? நினிவேக்கு போ, இன்னும் 40 நாட்கள் செல்லும், நான் என்ன பண்ண போறேன்? நினிவேவை கவிழ்த்து போடுவேன் ஆண்டவர் சொன்னார். ஆனா யோனா எங்க போனார்? தர்ஷீஷுக்கு போனார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை தோல்விக்கு காரணம் இதுதாங்க. நம்ம வாழ்க்கையில கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய சொன்னா நாம நம்முடைய சுயபலத்தை நம்பி ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். இதுதான் அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் என்னை நடத்தும்படியாக நான் வாஞ்சித்தும் நான் தோல்வியில காணப்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய வழி நடத்துதலை நான் அறிந்து கொள்ள முடியல. ஏன் அப்படின்னா, நான் படிச்சிருக்கிறேன், எனக்கு ஞானம் இருக்கு, புத்தி இருக்கு, எனக்கு எல்லாமே தெரியும் என்கிற மனப்பக்குவத்தோடு கூட இருக்கிறபடியினால் என் வாழ்க்கையில எல்லாமே தோல்வியாய் காணப்படுகிறது. வந்திருக்கிற கர்த்தருடைய ஜனமே, இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக சுய பலத்தை நம்பாத, சுய புத்தியை நம்பாத. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்த வேண்டும் என்று சொன்னால் அவர் குருடரை அறியாத வழியில் நடத்துகிற தேவன். உனக்கு தெரியாது, அந்த பாதை தெரியாது, அது புதுசா இருக்கலாம், ஆனாலும் கர்த்தர் அதுல நடத்தும்படியாக வாஞ்சித்தால் அந்த இடத்திற்கு நீங்க போவது ஆண்டவருடைய சித்தம் என்பதை அறிந்து கொள்ளுங்க.